Exercise 7.5ல 11th sum evaluate the following limits if necessary use L'Hopital rule. First இந்த question கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கலாம். Limit x tends to 0 cos x whole power 1 by x square. First இந்த L'Hopital ruleக்கு இந்த லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டை கொண்டு போய் அந்த கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ cos 0 whole power 1 by 0. cos 0 ஓட வேல்யூ 1, 1 by 0ங்கிறதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ 1 பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம், ஃபார்ம்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 by 0 அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, 1 பவர் இன்ஃபினிட்டி, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்மாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், திருப்பி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அதுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி வராமல் ஆன்சர் ஏதாவது கிடைக்குதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த காஸ் பவர் 1 by x ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம்லாம் இருக்கிறதுனால பவரில் 1 by x ஸ்கொயர்லாம் இருக்கிறது இல்லையா, அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, இதை அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோம். f of x is equal to இங்கே லிமிட்டுக்குள்ளே இந்த லிமிட்டுக்கு பக்கத்தில் ஒரு சம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன செய்கிறோம் நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ காஸ் எக்ஸ் பவர் 1 by x ஸ்கொயர். இப்போது நம்ம லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே பவரில் இருக்கிற டேர்ம் வந்து முன்னாடியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பவரில் இருக்கிறதுனால லாக் போட்டிருக்கிறதுனால இந்த பவரில் இருக்க நம்பரை முன்னாடி எழுதிக்கலாம். 1 by x ஸ்கொயர் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் அங்கே என்ன லிமிட்ஸ் ஏற்கனவே இருக்கோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேவா, இப்போ 0 சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்க அப்படின்னா 1 divided by x ஸ்கொயருங்கிறது 0 ஸ்கொயர் லாக் ஆஃப் காஸ் 0. காஸ் 0ங்கிறது 1, ஸோ லாக் 1ங்கிறது 0. ஸோ 0 by 0 எகெயின் நம்மளுக்கு ஃபார்ம்னு வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போ u by v மெத்தடுக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேவா, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர்லேயே எழுதணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஓகேவா, அப்போ என்ன வரும்னு பாருங்கள், லாக் ஆஃப்னாலே என்ன ஆகிடும், 1 by அப்படின்னு வந்துடணும். 1 by இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே டினாமினேட்டரில் போட்டுக்கணும், காஸ் எக்ஸ். இப்போ இது எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம அதோடய விட்டுடலாம். ஆனால் காஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர், இது வேறு ஏதாவது ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் பவர் என் மாதிரி. அப்போ என்ன ஆகிடும், என் எக்ஸ் பவர் n - 1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முன்னாடி மேலே இருக்க பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸு மேலே இருக்க பவரை ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா, இப்போது லிமிட்ஸ் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போது இந்த டேர்ம் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், சைன் பை காசு டேன் இல்லையா, அதனால் நம்ம டேன்னு எழுதிக்கலாம். மைனஸு டேன் எக்ஸ் டிவைடட் பை அந்த 2x அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் டேன் 0 டிவைடட் பை 2 into 0. tan 0 0, 2 into 0 0. ஸோ 0 by 0 எகெயின் என்னது நம்மளுக்கு ஃபார்ம் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத வேண்டியதான். ஓகே, அப்போ என்ன ஆகும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இந்த மைனஸ் ஏற்கனவே இருக்கிற மைனஸ் tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது. ஸோ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா, இப்போது நம்ம இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 0 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் 0வோட வேல்யூ என்ன, 1. ஓகேவா, அப்போ -1 டினாமினேட்டரில் இருக்கிற 2. இப்போ -1 by 2 ஒரு ஆன்சர் ஏதோ வந்துருச்சு. ஓகேவா, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த நம்மளுக்கு ஃபார்ம் வராமல் வேறு ஏதாவது ஒரு நியூமரிக்கல் ஆன்சர் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதோட நிறுத்திக்கலாம். ஆன்சர் வந்து டோட்டலாகவே எல்லாத்தையும் சேர்த்து 0ன்னு வந்துருச்சு, இல்லை இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 0 by 0வோ இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 1 பவர் இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி இன்ஃபினிட்டி இன்ட்டு 0 இதை மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் வரக்கூடாதே தவிர 0வோ இல்லை இன்ஃபினிட்டியோ ஆன்சர் வரலாம். இங்கே நம்மளுக்கு வந்து -1 by 2ன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா, f of x is equal to cos x அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கோம், லாக்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஒரிஜினல் கொஷனுக்கு திருப்பி கொண்டு போகணும் இல்லையா, அதனால என்ன செய்யணும், நம்ம அதை e பவர் எடுக்கணும். log f of x is equal to -1 by 2. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் f of x னுடைய ஆன்சர் தானே வேணும். அப்போ e பவர் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், e பவர் எடுக்கணும். e பவர் எடுத்தால் என்ன ஆகிடும், ஈயும் லாகும் கேன்சல் ஆகி
வெறும் அந்த கொஷின் மட்டும் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் மைனஸ் 1/2 கீழே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடலாம், இ பவர் ரூட் இ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரிஜினல் கொஷின் எழுதிக்கலாம். ஒரிஜினலாக நம்மளுக்கு என்ன கொஷின் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cos x whole power 1/x² ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்த ஆன்சர் 1/√e. ஓகேவா?